அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு 2 ரங்கோலி டிசைன்ஸ் போட்டிருக்கேன். 5 to 3 இதில் கோலம் ரெண்டுமே நல்லா வந்திருக்கு. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் என்னுடைய இந்த வீடியோவில் ஒரு மருத்துவ குறிப்பு பற்றி பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதிக்காய் இல்லைங்களா, அது வந்து நம்ம என்ன வர வீடியோஸ் எல்லாமே லைட்டாக நல்லா வறண்ட காய் எடுத்து லைட்டாக நெய்யில் வறுத்து நல்லா தட்டி மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த பொடியை நம்ம நைட்டு தூங்கும் பொழுது பாலில் போட்டு குடித்தோம் அப்படின்னா தூக்கமின்மை வந்து சரியாகும். அப்படிங்கிற எனக்கு தூக்கமே வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த பால் இந்த மாதிரி குடிக்கும் பொழுது நம்மளுக்கு நல்லாவே ஒரு ரெமெடி இருக்குது, நல்லாவே நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அஜீரண கோளாறு, எனக்கு ஜீரணமே ஆகிறதில்ல, நைட்டு சாப்பிட்டா வயிறு உப்பிடுது, உஷ்ணமாயிருது, ஒரு மாதிரி ரொம்பவே வயிறு வீங்கின மாதிரி ஆயிடுது அப்படின்னா நம்ம இந்த ஜாதிக்காய் யூஸ் பண்ணோம், அந்த பவுடரை பொடியில் போட்டு குடித்தோம், ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாலுமே நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம அந்த பாலில் போட்டு குடிக்கும்பொழுது நல்ல ஒரு தூக்கம் வருது. அண்டு மார்னிங் வந்து நம்மளுக்கு அந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறது இல்லை, நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. அந்த மாதிரி நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி குழந்தைகளுக்கும் கூட கொஞ்சமாக போட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாயிடும். மெயினாக நம்மளுக்கு அதுதாங்க, நல்லா தூங்கணும். தூங்கி இருந்துச்சா தான் அடுத்த நாள் காலையில் நல்லா ஓட முடியும், நல்லா சுறுசுறுப்பாக நம்மளால் வேலை செய்ய முடியும். ஸோ அந்த பிரச்சனை இருக்கிறவங்க, மெயினாக தைராய்டு இஷ்யூஸ். இன்னொரு சமையல் குறிப்பு, உங்களுக்கு இந்த மாதிரி சக்கரை பொங்கல் செய்ய வராது, கொஞ்சம் இறக்குறதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு தேங்காய் பால் ஊற்றணும் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. சக்கரை பொங்கல் செய்யும் பொழுது தேங்காய் பால் நம்ம அது கூட சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா பொங்கலோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.